السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டுமா? பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமா? சிறந்த சாலிகான பிள்ளைகளாக மாற வேண்டுமா? பெற்றோர்கள் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த குழந்தைகளாக மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சகோதரர்கள் நம்முடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் செய்கிறார்கள். அதாவது, என்னுடைய பிள்ளை நான் சொல்கின்ற பேச்சை கேட்பதில்லை, அல்லாஹுக்கு மாற்றமாக நடக்கின்றான் என்று அதிகமான பெற்றோர்கள் நம்முடைய வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை யக்கீனோடு ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். உங்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், அல்லாஹு யஜ்தபி இலைஹி மை யஷா வ யஹ்தி இலைஹி மை யுனீப். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மை யஷா வயஹ்தி இலைஹி மை யுனீப் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, சாலிஹான குழந்தைகளாக அந்த பிள்ளைகள் மாறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று தான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துஆ இருக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்காக, தங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காக இந்த துஆவை கட்டாயம் கேட்க வேண்டும். அனைவருக்கும் மனனமாக இருக்க வேண்டிய ஒரு துஆ தான். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று வரக்கூடிய இந்த துஆ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்காக ஓத வேண்டிய, தங்களுடைய பெற்றோர்களுக்காக கேட்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட துஆக்களை நாம் மனனம் செய்து கொள்வோம். இப்படிப்பட்ட துஆக்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.